Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودواعيها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى أبويه وآله وصحبه وسلم. وقال أيضا ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனையே புகழ்ந்தவனாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லுவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபை அவன் நம்மை முஃமினாகவும் முஸ்லீமாகவும் படைத்து குறிப்பாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்திலே நம் அனைவரையும் ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் மனிதனை படைத்ததோடு மட்டுமல்லாது அந்த மனிதனுக்கு பலவிதமான கடமைகளையும் நேர்வழிகளையும் காட்டக்கூடிய நல்லடியார்களை நபிமார்களை அல்லாஹ் மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பியிருக்கிறான். அவன் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் மனிதன். ஆனால் உடனே நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே திருந்திவிட வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் காலமெல்லாம் காத்து கொண்டிருந்ததை போல எவ்வளவுதான் பாவங்களை செய்திருந்தாலும் அந்த அடியானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தான் எப்பொழுது நல்லவனாக மாறுவது, சாலிஹீன்களில் எப்போது சேருவது. சாலிஹீன் என்று சொன்னால் நல்லடியார்கள் என்று பொருள். அப்ப நல்லடியார்களில் நாம் ஆகுவதற்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பிறந்த உடனேயே நல்லவர்களாகவும் இறைநேசர்களாகவும் எந்த ஒரு மனிதனும் ஆகிவிடுவதில்லை, அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களை தவிர. ஏன்னா அல்லாஹ் யாரை பொருந்திக் கொள்கிறானோ அவர்களை ரெண்டு வகையாக பிரிப்பார்கள். ஒன்று, தாயினுடைய கருவறையில் இருக்கும் போதே அவர்கள் நபியாகவோ அல்லது நல்லடியாராகவோ அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள். இன்னொன்று, இந்த உலகத்திலே பிறந்து சாமானியர்களாக வளர்ந்து சில பல காரணங்களினால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பான். அதனால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நேசர்களாக ஆகி போனார்கள். இது இரண்டாவது தன்மை. அப்ப முதலாவது தன்மையிலே பிறக்கும் பொழுதே இறைநேசராகவோ அல்லது நபியாகவோ பிறந்தவர்கள் நபிமார்களை சொல்லலாம். நபிமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் இடத்திலிருந்து எந்த விதமான பாவகாரியங்களும் நிகழாது. ஏன்னா அல்லாஹ் அவர்களை மஅசூமீன்களாக, பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் பரிசுத்தமானவர்களாகவே அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அடுத்தது, எந்த நபர்களை அல்லாஹ் சில மாற்றங்களினால் அவர்களை இறைநேசர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டானோ அப்படிப்பட்டவர்களில் நபிமார்களுக்கு அடுத்து சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய இறைநேசர்களை சொல்லலாம். அந்த இறைநேசர்கள் சாமானிய மக்களாக பிறக்கிறார்கள். அந்த சாமானிய மக்களிடத்திலே சில பல யோசனைகள், இறைவனை பற்றிய சிந்தனைகளோ அல்லது இறைவன் அவர்களுக்கு வாழ்க்கையிலே கொடுத்த படிப்பினைகளின் காரணமாக அல்லாஹ்வினுடைய பாதையை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அதில் முதல் விஷயம், ஒரு மனிதன் நல்லவனாக ஆகுவதற்கு அவன் மேற்கொள்ள வேண்டியது என்னவென்றால் சொல்லுகிறார்கள், அத்ததல்லுலு இந்த ஹதரத்திர் ரப்பி வல் யகீனு அலா அன்னல் ஹவுல வல் குவத இல்லா லில்லாஹி.
அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நாம் ஒன்றுமே இல்லை, நாம் ஒரு இயலாத அடியார்கள், நாம் ஒரு நஜீசான துறையிலே படைக்கப்பட்டவர்கள் என்று ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பணிவை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். தான் பெருமைக்குரியவன் என்கிற எண்ணத்தை ஒட்டுமொத்தமாக ஒழித்துவிட வேண்டும். அப்போதுதான் ஒரு மனிதன் நல்லடியானாக ஆக முடியும் என்று சொல்வார்கள். ஏன்னா வரலாற்றை எடுத்து பாருங்கள், சொல்லுவாங்க, ஷைத்தான் ஜின்னினத்தில் இருந்து வந்தவன், நெருப்பினால் படைக்கப்பட்டவன். அந்த ஷைத்தானை பற்றி சொல்லுகிற போது அவனுடைய சுஜூது செய்த தலை படாத இடம் இந்த உலகத்திலே எங்குமே கிடையாது. ஒரு ஊசி அளவு இடம் இருந்தாலும் இந்த உலகம் முழுவதிலேயும் அவன் அல்லாஹ்வுக்காக சஜ்தா செய்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அவனை உஸ்தாதுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கெல்லாம் ஒரு ஆசான் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படிப்பட்ட ஆசைகளே இல்லாத, ஆண் பெண் இச்சைகளே இல்லாத மலக்குமார்களுக்கு அந்த ஷைத்தானை ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பதவிகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். ஆனா அந்த பதவிகள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தின் காரணத்தினால் பிடுங்கப்பட்டது. அல்லாஹ்வுக்கு கோபத்திற்குரியவனாக அவன் மாறிப்போனான் என்று சொன்னால் அது இந்த பெருமைதான். அல்லாஹ் என்ன சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மண்ணால படைச்சிட்டு இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சஜ்தா செய்யுங்கள் மலக்குகளே என்று உத்தரவிட்டான். அப்ப மலக்குமார்கள் எல்லோரும் எந்த விதமான ஆட்சேபனைகளும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு தலை சாய்த்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்தார்கள். ஆனா ஷைத்தான் மட்டும் சொன்னா, நான் சஜ்தா செய்ய மாட்டேன். அப்ப ஏன் அப்படின்னு அல்லாஹ் கேட்டதுக்கு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஹலக்தனி மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், ஆதமை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், அதனால நான் தான் உயர்ந்தவன் என்று அவன் ஃபஸ்தக்பர ஃபஅபா. அப்ப அவன் பெருமையடைத்தான், அவன் மறுத்து விட்டான் சஜ்தா செய்வதற்கு. அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஃபஇன்னக ரஜீம், நீ இன்னையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன் என்று அல்லாஹ்வினால் அவன் விரட்டி அடிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த பெருமைதான். நாம் நினைக்கலாம், காலமெல்லாம் நான் பாலிகானதில் இருந்து மரணிக்கும் வரை ஒரு ஜமாத்தினுடைய தொழுகையை கூட நான் விட்டதில்லை, ஒவ்வொரு பொழுதிலையும் நான் தஸ்பீஹ் செய்கிறேன், நான் நிறைய சூறாக்களை ஓதுகிறேன், குர்ஆன் ஷரீஃப்களை அதிகமாக மனனம் செய்திருக்கிறேன், நிறைய அல்லாஹ்வினுடைய பள்ளியிலேயே நான் அமர்ந்திருக்கிறேன், என்னை விட அமல் செய்யக்கூடியவர் வேறு யாரும் இல்லை, நிறைய நன்மைகளை நான் செஞ்சிருக்கிறேன், ஒரு மனிதன் நினைத்தால் அவனை விட ஒரு முட்டாள் வேறு யாரும் இல்லை என்று கிதாபிலே எழுதுகிறார்கள். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அல்லாஹ் தனக்கென்று சில கொள்கைகளை வைத்திருக்கிறான். அந்த கொள்கையை மனிதர்களிடத்திலே ஹதீஸுல் குதுஸியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வ ஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, நான் அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக ஆக்கி கொண்டேன், அதனால அடியார்களாகிய நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து சொல்றான் அல்லாஹு தஆலா, யா இபாதி குல்லுக்கும் லால்லுன், நீங்கள் அனைவருமே வழிகெட்டவர்கள் தான், இல்லாமன் ஹதைத்துஹு, நான் யாருக்கு நேர்வழி கொடுத்தேனோ அவர்களை தவிர. அப்ப என்னிடத்திலிருந்து தான் உங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்கிறது. பஸ்தஹதுனி அஹதிக்கும், என்கிட்ட நீங்க நேர்வழியை கேளுங்க, நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த விஷயத்தை நம்ம நினைக்கணும், நம்ம முஸ்லிமாக பிறந்தது கூட நம்முடைய தவத்தாலேயோ அல்லது நம்முடைய பெற்றோர்களினுடைய துஆ பரக்கத்தினாலேயோ கிடையாது. அல்லாஹு தஆலா நாம் நேர்வழி பெற வேண்டும், இந்த நபர்களுக்கு நாம் பிள்ளைகளாக பிறக்க வேண்டும், முஸ்லிமானவனாக இந்த உம்மத்திலே பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுக்க நாடினான், அதனால நாம் பிறந்திருக்கிறோம் என்ற எண்ணம் தான் நம்மிடத்திலே பெற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபுகளும் குறைஷிகளும் அந்த இஸ்லாமிய கலிமாவை சொல்லிய போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைத்த போது எதிர்ப்புகளை காட்டினார்கள். ஆனா அவங்க யாருமே பெருமானார கை வைக்கல. எது வரைக்கும்னு சொன்னா, ஹஸரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செச்சா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செச்சா, சிறிய தந்தை, அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை பெருமானாரை யாராலும் தொட முடியவில்லை. அதே மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரினுடைய மனைவி, அவர்களும் பெரிய செல்வந்தர், அவங்க இருக்கிற வரைக்கும் யாராலையும் பெருமானாரை தொட முடியவில்லை. ஆனாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை தன்னுடைய குடும்பத்தார்களில் ஒருவரான மிக நெருக்கத்திற்குரிய தன்னுடைய செச்சா அபூ தாலிபுக்கு
கடைசி வரையிலும் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய உத்தரவு, அல்லாஹ்வினுடைய நாட்டம், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருந்தினாங்க. ஏன்னா இவ்வளவு உறுதுணையாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்கு, ஆனால் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்க முடியல. அப்ப அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனம் என்னன்னா, நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் நீங்கள் நேர்வழி காட்டிவிட முடியாது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் இந்த நேர்வழியை கொடுக்க முடியும்னு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்கினான். அப்ப நம்ம எல்லோருமே அல்லாஹ்விடத்துல நாம் வணக்கத்தை புரிகிற போது, பள்ளிவாசலுக்கு வருகிற போதே நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டு தான் வர வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யா இபாதி குல்லுக்கும் ஆருன், நீங்க எல்லோருமே ஆடை இல்லாதவர்கள் தான். இல்லாமன் கசௌதுஹு, நான் தான் அவர்களுக்கு ஆடையை கொடுக்கின்றேன். அதனால என்னிடத்திலே நீங்கள் ஆடைகளை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடைகளை அணிவிக்கிறேன் அப்படின்னா. யா இபாதி இன்னக்கும் தக்தஊன பில் லைலி வன் நஹார் வ அக்ஃபிரு துனூப ஜமீஅன், நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவங்களை செய்கிறீர்கள் மக்களே, ஆனா என்னிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். அப்ப நம்ம நினைக்கலாம், நம்ம இவ்வளவு பெரிய வணக்கங்களை செஞ்சிருக்கிறோமே, எவ்வளவு பாவம் என்னாலும் செஞ்சுட்டு நம்முடைய வணக்கங்களை நாம் செய்துவிட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவான்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடியார்களுக்கெல்லாம் முத்தகீன்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர்கள். அப்ப அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் காலையில 100 தடவை இஸ்திக்ஃபாரையும் மாலையில 100 தடவை இஸ்திக்ஃபாரையும் நான் செய்கிறேன் அப்படின்னாங்க. இன்னொரு ஹதீஸிலே நான் 100 முறை இஸ்திக்ஃபார் தேடிக்கொண்டிருக்கிறேன் அல்லாஹ்விடத்திலே என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை போல தங்களுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை வணங்கினார்கள். ஆனா அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, நாயகமே உங்களுடைய முன்பின் பாவங்களை தான் அல்லாஹ் மன்னிச்சிட்டானே, அப்புறம் நீங்க இந்த அளவுக்கு வணங்குகிறீர்கள் நாயகமே அப்படின்னு கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக ஆகக்கூடாதான்னு கேட்டாங்க. அப்ப நாம் எவ்வளவுதான் அமல்களை செய்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் பணிவை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் நாம் நல்லோர்களாக ஆகுவதற்கு, அல்லாஹ்வை நெருக்கத்தை பெறுவதற்குண்டான முதல் வழி என்று சொல்வார்கள். அதே மாதிரி சொல்றாங்க, ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி ல வதிது அன்னக ஜஅதனி பிரஸில் ஹபஸா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் தொழுதுட்டு இருக்கும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும்போது பின்னாடி 3 பேர் தொழுகாம உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க போய் தொழுகுங்கன்னாங்க. அதில் 3 பேருமே மறந்துட்டாங்க. அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்துருச்சு, அவங்கள்ட்ட சண்டை போட போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் கிடைக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி 3 பேர் தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது, அதே மாதிரி இவங்க தொழுகாததுனாலையும் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது, குறைந்து விடாத அந்தஸ்துகள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்வுக்கு வானத்திலே சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள், ஹுஷூஅன் லா யர்ஃபஊன ரூஸஹும் ஹத்தா தகூம ஸாஅத்து, கியாமத் நாள் வருகிற வரையிலும் அல்லாஹ்வுடைய அந்த மலக்குமார்கள் தலையிலே சஜ்தா செய்தவர்களாக இருப்பார்கள், தலையை ஒரு காலம் உயர்த்த மாட்டார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே மாதிரி 2வது வானத்திலே சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்களும் அவ்வாறுதான் சஜ்தா செய்தவர்களாக இருப்பார்கள், கடைசி நாள் வரையிலும் அவர்கள் தலையை உயர்த்தவே மாட்டார்கள். மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அவங்களுடைய எண்ணிக்கைகளை அறிஞ்சு கொள்ள முடியாது. அவ்வளவு மலக்குமார்களினுடைய பட்டாளத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப அந்த மலக்குகளை பற்றி சொல்றாங்க, இந்த மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கியாமத் நாள் வரைக்கும், அதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் எங்க படைக்கப்பட்டதுல இருந்து, நீங்க குழந்தையா பிறந்ததுல இருந்து மூத்தாகிற வரைக்கும் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா எவ்வளவு தஸ்பீஹ்களை நீங்கள் செய்திருப்பீர்கள் இல்லையா? ஆனா கியாமத் நாள் வருகிற சமயத்துல தான் அந்த மலக்குகள் தலையை உயர்த்துவார்கள். உயர்த்தி அந்த மலக்குகள் சொல்வாங்களாம், சுப்ஹானக மா அபதனாக ஹக்க இபாதத்திக்க, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி நாங்கள் வணங்கவில்லை யா அல்லாஹ்னு அப்படிப்பட்ட மலக்குமார்கள் சொல்லுவார்களாம். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் எவ்வளவு, நாம் எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம்,
நாம் தொழுகிற தொழுகை உண்மையான தொழுகையா? நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துதல் அல்லாஹ்விடத்திலே உண்மையான கல்வோடு நாம் கையேந்துகிறோமா? நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த சொற்கள் எல்லாம் உண்மையாக இருக்கிறதா என்பதை அல்லாஹ் சோதிப்பான் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட மலக்குமார்கள் எழுந்திருக்கும் போது கூட சொல்றாங்க, அவங்களுடைய உள்ளம் அப்படி நடுங்குமா? அப்ப படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத்து நாள் வரையிலும் தஸ்பீஹ் செய்கிற மலக்குமார்களுடைய உள்ளங்கள் நடுங்குகிற போது நம்முடைய உள்ளங்கள் ஏன் நடுங்குவதில்லை? அப்ப அல்லாஹ்வினுடைய பாங்கினுடைய சத்தங்கள் நம்முடைய காதுகளுக்கு கேட்டும் கேட்காதவர்களாக நாம் இருக்கிறோமே. அப்ப அல்லாஹ் தஆலா இத பத்தி என்ன சொல்றான்? கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம், அந்த நயவஞ்சகர்களினுடைய உள்ளத்திலே நாம் முத்திரையிட்டு விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை நாம் கேட்டாலும் அதன்படி நாம் அமல் செய்யாதவர்களாக நாம் ஆகுவதில்லை. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தடை செய்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்களை நரகவாசிகளாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான்னா யார் நாடினாலும் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க போவது இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அதனால அல்லாஹ்விடத்தை இயலாமையை வெளிப்படுத்துங்கள், இனிமேலாவது எங்களை வணக்கசாலிகளாக மாற்று என்கிற துஆவையும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம ஐனி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய் உன்னை வணங்குவதற்காக. ஏன்னா அல்லாஹ்வை ஒருத்தர் வணங்கணும்னு சொன்னா அல்லாஹ் அவரை நாட வேண்டும், வணக்கசாலியாக நீ ஆகு அப்படின்னு சொல்லி. அப்பதான் நான் அல்லாஹ்வுடைய வணக்கசாலியாக நம்மால ஆக முடியும். நான் தொழுகைக்கு வந்துட்டேன்னு ஒரு மனுஷன் நினைக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆற்றலினால் நாம் தொழுகைக்கு வந்திருக்கிறோம், அல்லாஹ் எனக்கு கொடுத்த நேர்வழியின் காரணத்தினால் நான் முஸ்லீமாக பிறந்திருக்கிறேன் என்று அந்த இயலாமையை வெளிப்படுத்துகிற போதுதான் ஒரு முஃமின் உண்மையான முஃமினாக அல்லாஹ்வுடைய நேசராக ஆக முடியும். அடுத்து சொன்னாங்க, ஒரு மனிதன் நல்லவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மொத்தம் 5 விஷயங்களை சொல்கிறார்கள் இப்ராஹிமுல் ஹவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன்னா அந்த 5 விஷயங்கள் தான் உங்களுடைய உள்ளத்தை மாற்றக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு மனிதன் திருந்த வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கிற அந்த உள்ளம் திருந்த வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னஃபில் ஜஸதி முல்கத்தன், நிச்சயமாக உங்களுடைய உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது நல்லாக இருந்தா உடல் முழுவதும் நன்றாக இருக்கும், அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் அப்படின்னாங்க. அப்ப ஒரு மனிதருக்கு நல்ல உள்ளம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 5 விஷயங்களை பின்பற்ற வேண்டும். முதல் விஷயத்தை சொல்றாங்க, கிராத்துல் குர்ஆனி பி ததப்புரி, சிந்தனையோடு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை யோசித்து பொறுமையாக குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். ஏன்னா ஒருத்தருடைய நெருக்கத்தை நம்ம எப்ப பெற முடியும்னா அவன் என்ன சொல்கிறான், அவனுடைய கருத்துக்கள் என்ன, அவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறான், அதையெல்லாம் உணர்ந்தால்தான் நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப குர்ஆன் நம்ம ஓதுறோம், தொழுகையில நம்ம நிக்கிறோம், ஆனா அல்ஹம்து சூராவினுடைய பொருளை கூட அறியாதவர்களாக நாம் தொழுகிற போது அல்லாஹ் நம்முடைய வணக்கத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்வான்? அப்ப அதனால குர்ஆனினுடைய வசனங்களை நாம் ஓதுகிற போது அதனுடைய அர்த்தங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஆலிமிடத்தில் சென்றாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது தர்ஜுமாக்கள் இருக்கிறது, அதை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு சஃபா அல்லது 4 ஆயத்துக்களையாவது நீங்க படிச்சு அல்லாஹ் என்னிடத்தில் என்ன பேச விரும்புகிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சாலிஹீன்களினுடைய பட்டியலை ஒரு மனிதன் சேர முடியும். அதே மாதிரி சொன்னாங்க, ஓ ஹலாஉல் பத்னி, 2வது விஷயம், ஒரு மனிதனுடைய உள்ளம் நல்ல உள்ளமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் காலி வயிறாக இருக்க வேண்டும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சுன்னத்து அது. ஹதீஸை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டிலே அடுப்பு எரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வளவு இபாதத்துக்களை நாம் செய்தால்தான் நம்மால் அல்லாஹ்வை கொஞ்சமாவது நெருங்க முடியும். சாப்பிடாம இருக்க சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய வயிறை நிரம்ப சாப்பிடாதீர்கள், உங்களுடைய வயிறை 3ஆக பிரிச்சிருங்க, கால் பகுதி காலியாக இருக்கட்டும், கால் பகுதி தண்ணீர் குடியுங்கள், கால் பகுதி உங்களுடைய உணவால் நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா வயிறு காலியாக இருக்கும்போது தான் நஃப்ஸ் என்ன சொல்லும், அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய சொல்லும். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறானோ அவனுடைய கண்களை இந்த வயிறு மூடிவிடும், அதாவது தூக்கத்தை கிளப்பிவிடும். அப்ப ஒரு மனுஷனுக்கு சோம்பலை ஏற்படுத்தி விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு நடந்து வரது கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். அந்த வசனத்தை ஒரு திருட்டு கூட்டத்தினுடைய தலைவராக இருந்த ஃபுதைல் இப்னு அயால் என்பவர்கள் திருடுறதுக்காக வேண்டி போறாங்க, ஒரு வீட்டுக்கு மேலே ஏறுறாங்க. அப்படி ஏறுகிற போது இந்த வசனம் அவர்களுடைய காதிலே விழுகிறது. சூரத்துல் ஹதீத் என்கிற சூராவிலே 16வது வசனமாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ரை கேட்டு உள்ளங்கள் அச்சம் பெறுகிற நேரம் இன்னும் வரவில்லையா அப்படின்னு அந்த ஆயத்தை கேட்டு அவங்க அலறி அடிக்கின்றார்கள்.
இனிமேல் நான் தவறே செய்ய மாட்டேன் என்று அவர்கள் யாருடைய பொருளை எல்லாம் இதுவரை வாங்கினார்களோ அதை எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்களாம். அப்ப மாற்றங்கள் எப்படி ஏற்படுகின்றன என்று சொல்கிற போது குர்ஆனினுடைய வசனங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுகிறது, நல்லோர்களினுடைய வரிசையிலே அவர்களை சேர்த்தும் விடுகிறது. அதனால தான் நிறைய விதமான குர்ஆன் அதிகமாக ஓதணும். ஹதீஸிலே வரும், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அவங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கம் யக்ரஉல் குர்ஆன, குர்ஆனை எவ்வளவுப்பா ஓதுற அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த சஹாபி சொன்னாங்களாம், அதாவது ஃபீ 40 யௌமன், 40 நாளைக்கு ஒரு குர்ஆன் என்று கணக்கு வைத்து நான் முடிக்கின்றேன் நாயகமே அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாங்களாம். சும்மா கால ஃபீ ஷஹரின், அப்ப ஒரு மாசத்துல எவ்வளவு குர்ஆன் பா நீ முடிக்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப 20 நாள்ல கூட என்னால முடிக்க முடியும் நாயகமே, நான் அவ்வளவு சீக்கிரமா கூட நான் குர்ஆனை ஓதி முடிச்சிருவேன் ஒரு குர்ஆனை அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இன்னும் ஒரு நாள் எவ்வளவு முடியும்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்களா அந்த சஹாபி, 15 நாளில் கூட என்னால் குர்ஆனை ஓதி முடிக்க முடியும் நாயகமே, அதுக்கும் மேல என்னால சக்தி இருந்தா 7 நாளில் கூட என்னால ஒரு குர்ஆனை ஓதி நான் முடிச்சிருவேன் அப்படின்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வோடும் குர்ஆனோடும் நீங்கள் நேரம் செலவழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குர்ஆனை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்தால்தான், குர்ஆனை அதிகமாக ஓதினால்தான் நம்மால் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அவன் என்ன சொல்கிறான் என்பதை உணர்ந்து நம்மால் வாழ முடியும். அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னை நல்லவனாக மாற்றிக்கொள்வதற்கு, சாலிஹீன்களிலே அவன் சேருவதற்கு இன்னொன்று சொல்றாங்க, மூன்றாவதாக அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்கிற போது அவனுடைய பெயருக்கு என்று ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த பெயரினுடைய மகத்துவத்தை அறிந்து திக்ர் செய்ய வேண்டும். நம்ம சொல்றோம் சாதாரணமாக அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறோம் இல்லையா, அதை தாண்டியும் அல்லாஹ்வுக்கு என்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க. ஏன்னா இன்னொரு ஹதீஸ்ல வரும், அல்லாஹ்வுக்கு சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அந்த மலக்குகளுக்கு 70,000 முகங்கள் இருக்கும். அந்த மலக்குகளுக்கு 70,000 முகங்கள் இருக்கிறது. அந்த 70,000 முகங்களுக்கும் 70,000 நாவுகள் இருக்கிறது. அந்த 70,000 நாவுகளும் 70,000 மொழிகளை பேசக்கூடியது. அப்படிப்பட்ட மலக்கு அந்த 70,000 மொழிகளிலே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள் அப்படின்னாங்களாம். அப்ப நம்முடைய தஸ்பீஹுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்ற பயபக்தியோடு நாம் அல்லாஹ்வினுடைய பெயரை உச்சரித்து திக்ர் செய்வதன் மூலமாக நாம் உண்மையான திக்ரினுடைய பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சொன்னாங்க, ஒரு மனிதன் நல்லவனாக ஆக வேண்டுமா, அதிகமான நஃபிலான வணக்கங்களை செலுத்த வேண்டும். ஏன்னா அதிகமான நஃபில்களை நாம் தொழுகிற போது தான் அல்லாஹ் தஆலாவினுடைய தனிப்பட்ட ரஹமத்துகள் நம்மை அடையும். உவைசுல் கர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற சிறந்த தாபிஈன்களுக்கெல்லாம் தலைவர், அதாவது சஹாபாக்களை கண்ணால் பார்த்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். பெருமானாரை கண்ணுல பார்க்கல இவங்க, ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்களுடைய புகழை. அப்படிப்பட்ட உவைசுல் கர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்கிறாங்க, ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு நான் அவரை பெற்றுக்கொண்டேன். அந்த உவைசுல் கர்னி என்கிற நல்லடியார் பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஃபஜர் தொழுகையை தொழுதாங்க. அதை முடித்துவிட்டு அவர்கள் தினசரி ஓதக்கூடிய அந்த ஔராதுகள் என்ற திக்ர்களை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு நான் அவரை பார்க்கலான்னு உட்கார்ந்திருந்தேன். ஆனா மறுபடியும் அவர் சூரத் அந்த லுஹாவினுடைய தொழுகைகளையும் இஷ்ராக்கினுடைய தொழுகைகளை எல்லாம் தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளியில இருந்து அவங்க லுஹர் வரைக்கும் வெளியிலேயே வரல. அப்ப எவ்வளவு இபாதத்துக்களை அவர்கள் செய்திருப்பார்கள். அதே மாதிரி லுஹருக்கு பிறகு நான் காத்திருந்தேன், அசர் வரையிலும் இப்படி இருந்தது, மறுபடியும் இஷா வந்து விட்டது. அப்ப அவங்க சொன்னாங்களா, அவர் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை கேளுங்கள். அவங்க சொன்னாங்களா, இரவு என்பது வணக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, அதனால நான் இன்னைக்கு இரவு ஃபுல்லா நான் என்ன செய்ய போறேன், அல்லாஹ்வை ருக்குவிலேயே வணங்க போகிறேன். அடுத்த இரவு வருமா, அடுத்த இரவுல சொல்லுவாங்களா, இந்த இரவு ஃபுல்லா அல்லாஹ்வை நான் சஜ்தாவிலேயே வணங்க போகிறேன். இப்படி மலக்குகளினுடைய வணக்கத்தை போல வணக்கம் செய்ததால் தான் நாயகத்தினுடைய நாவால் புகழப்பட்டிருக்கிறார்கள் சில நல்லடியார்கள். எனவே வல்ல ரஹ்மான் நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையிலே வாழ்வதற்கும் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கும் நியத்து செய்வோமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி